மதுரை டு ஆப்பிரிக்கா சேனல். நான் கிருஷ்ணன் காளிதாஸ். வருகின்ற மார்ச் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை பஞ்சமியாக இருக்குது. அதுவும் பங்குனி மாதம் வரக்கூடிய பஞ்சமி. இந்த பஞ்சமியில் மகாலட்சுமி தோன்றியதாக தான் எல்லாரும் கருதப்படுது நம்ம இந்து மதத்தில். ஸோ மகாலட்சுமி தோன்றிய நாளில் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணி நம்ம விஷ்ணுவையும் மகாலட்சுமி இணைந்து அன்னைக்கு மல்லிகை மலர்களாலும் தாமரை மலர்களாலும் அர்ச்சனை செய்தால் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி சோஸ்திரத்தை சொல்லலாம், நமஸ்தே மகாமாயை சொல்லலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னா மகாலட்சுமியை போற்றிவோம், மகாலட்சுமியை போற்றிவோம், மகாலட்சுமியை போற்றின்னு சொல்லலாம். இதுவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஸ்டீம் அப்படின்ற பீஜாத்திர மந்திரத்தை சொல்லலாம். ஸ்டீம் 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 நீங்கள் சொன்னீங்கன்னா அது மகாலட்சுமியை போய் சேரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது உலகத்தில். கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி மிக எளிதான லகுவானன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பூஜைகளை பண்ணும்போது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்த இடம் என்னென்னா சுத்தமான வீடு, சுத்தமாக இருக்கிறவங்க, தினமும் குளிக்கிறவங்க, வகுடில் பொட்டு வைத்திருக்க பெண்கள், மாட்டோட பின்பகுதி, யானையோட முன்பகுதி, இதெல்லாம் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான இடம். ஸோ மகாலட்சுமியை தோத்திரம் பண்ண கடவுளோட அருள் நிறைய கிடைக்கும். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தகாரகே சரண்யே சியம்பகே தேவி நாராயணி நமோஸ்தே. இந்த மாதிரி ஸ்லோகங்களை சொல்லலாம். நீங்கள் மகாலட்சுமியை போற்றி பண்ணும்போது கண்டிப்பாக வெள்ளை சுண்டல் இல்லை வெள்ளை மொச்சை ரொம்ப உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். வெள்ளை மொச்சை வச்சு மகாலட்சுமியை கும்பிடுங்க. அப்போ நீங்கள் கேட்ட வரங்கள் கிடைக்கும். மகாலட்சுமி காசுக்கு மட்டும் கிடையாது, மன நிம்மதிக்கும். ஏன்னா மகாலட்சுமி சந்திரனோட பிறந்தவர். சந்திரனோட பிறந்தனால சந்திர சகோதரின்ற பேர் இருக்குது மகாலட்சுமிக்கு. நீங்கள் மகாலட்சுமிக்கு வெள்ளை மொச்சை வைத்து நீங்கள் வழிபடும் போது ரொம்ப நல்லது நடக்கும். வாழ்க்கையில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ நல்லது நடக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள்லாம் ஆப்பிரிக்காவில் இவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம், நாங்களே ட்ரை பண்ணுறோம். நீங்கள் இந்தியாவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எல்லோரும் நல்லா இருக்கணும், லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்றனால தான் இந்த காணொலியை நான் பதிவிடுறேன். இது ஒருத்தவங்க சொன்னாங்க எனக்கு, அவங்க பண்ணி அவங்களுக்கு நல்லது நிறைய நடந்திருக்கு. ஸோ அதனால் நம்மளும் அந்த பூஜையை பண்ணி நம்மளும் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நிறைவாக வாழணும், வாழ்நாளில் மன நிம்மதியான வாழ்வு இருக்கணும். சந்திர சகோதரியான மகாலட்சுமி அருள் கிடச்சி எல்லாருக்கும் மன நிறைவு, அதான வாழ்க்கையில் வேணும். மன நிறைவு, ஆரோக்கியம், சகல சௌபாக்கியம் இதெல்லாம் கிடச்சி எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.